டைம் சீரிஸ் அனாலிசிஸ் உடைய 4 காம்போனன்ட்ல ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. இந்த ட்ரெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் ட்ரெண்ட் லைன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிட் அ ட்ரெண்ட் லைன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா பை த மெத்தட் ஆஃப் ஃப்ரீ ஹேண்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 9 to 10 அரௌண்ட் வந்துட்டு 9 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 9 இயர்ஸ் உடைய டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 9 இயர்ஸ்க்கும் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. கொஷினில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டீல் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம பேஸ் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இயரோட வேல்யூவும் அதனுடைய ப்ரொடக்ஷன் டேட்டாஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிராஃப் ஷீட் வந்துட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கிராஃப் ஷீட் தேவைப்படும். ஸோ இந்த கிராஃப் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களே வந்துட்டு கிராஃப் ஷீட்டை நீங்களே டிரைவ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அந்த பேஜை வந்துட்டு நீங்களே கிராஃப் ஷீட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, பட் வேல்யூஸ் வந்து மார்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிவன் டேட்டா வந்துட்டு 2012லேருந்து 2020 வரைக்கும் டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இயருக்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒரு இயர் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரியே டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 வரைக்குமே டேட்டாஸ் இருக்குது. அதனால் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் நான் வந்துட்டு 2 நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 19, 21, 23, 25, 27, 29 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா தான் நான் இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 2012ல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 20 இருந்துச்சு. அதே மாதிரியே 2013ல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா 22, 14ல் பார்த்தீங்கன்னா 24. ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை இந்த கிராஃபில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன் பை யூஸிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா லைனையும். ஸோ இப்போ வந்து இயர் பை இயர் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13, 13லேருந்து 14 இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் கிவன் டேட்டாவை. ஸோ இப்போ இதில் இன்க்ரீஸும் இருக்கலாம், டிக்ரீஸும் இருக்கலாம். ஆக்சுவல் டேட்டா படி ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸும் இருக்கலாம், டிக்ரீஸும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லைன் அப்படின்னா ஆக்சுவல் டேட்டாவுடைய லைன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் வந்துட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது. டயகனல் லைன் ட்ரா பண்ணாலே இனஃப். டயகனல் லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவுடைய சென்டரில் லைன் பாஸ் ஆகணும். தட்ஸ் இட். அப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டேட்டாவுடைய லைன் வந்து இப்படி பாஸ் ஆகுது. இது ஏன் வந்துட்டு டேஷ்டு லைன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ட்ரெண்ட் லைனையும் ஆக்சுவல் டேட்டாவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதனால டேஷ்டு லைன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே இந்த டேட்டாவுடைய டயகனல் லைனில் பாஸ் ஆகணும். ஸோ தட் இது வந்துட்டு ட்ரெண்ட் லைன் ஃபார் த கிவன் டேட்டா. சரிங்க, ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுட்டு நம்ம ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த 2020ல் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஆக்சுவல் டேட்டா. ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இதனோட மேலே இருக்குது. அதே மாதிரி 2021ல் ட்ரெண்ட் லைன் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் மெஷரிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பட் இதனுடைய அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் லைக் சம் அதர் மெத்தட்ஸ். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து நம்ம அதிகமாக எங்கேயுமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இது ப்ரிடிக்டிவாக இருக்குதா இல்லையாங்கிறதுல ஒரு பெரிய கொஷின் மார்க் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி வேணாலும் இந்த லைனை ட்ரா பண்ணலாம். இது வந்து யூசருடைய வெல் தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். தேங்க்யூ.